ஆராதனை உமக்கே அனுதினமும் முழுவலத்தோடு ஆராதனை இசையா இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழ செய்தி இரத்தத்தால் பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கி மகிழ செய்தி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் காக்கின்றி கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி வல்லமையோ மகிமையோ என் தகப்பனே உமக்குத்தானே உங்க வல்லமையும் இயேசுவே மகிமையும் ராஜாவே தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமோ திருச்சமூக நுழைய செய்தி உங்க வல்லமையோ மகிமையோ என் தகப்பனே ஓ உமக்குத்தானே உங்க வல்லமையோ இயேசுயா மகிமையோ ரட்சகரே தகப்பனே உமக்குத்தானே உங்க ஆராதனை உமக்கே ஓ மகிமையானவரே அனுதினமும் உமக்கே முழுபலத்தோடு எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி சொல்ல முடியுமா மாம்சமான திரையை அன்று கிழித்து புது வழி திறந்தி மகா மகா பரிசுத்தமும் திருச்சமூகம் நுழைய செய்தி மகா மகா பரிசுத்தமோ திருச்சமூக நுழைய செய்தி உங்க வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே உங்க வல்லமையோ இயேசுயா மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே எங்கள் ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கு முழுபலத்தோடு எங்கள் ஆராதனை உமக்கே இயேசுயா அனுதினமும் உமக்கே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மில் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே
உமக்கே ஆராதனை ஆராதனை உன்னதரே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உங்கள் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே ஆமென் முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ராஜாவே ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை எபினேசரே 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 இதுவரையில் உதவி நீரே எபினேசரே ஆமென் எபினேசரே இதுவரையில் உதவி நீரே ஆமென் இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மிலே முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 இயேசையா ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியே உள்ளத்துல சொல்லுங்க எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மிலே முழு வேளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 உமக்கு ஆராதனை 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 பாட பாட சுகம் சந்தோஷமா ஏகோவா ரஃபா ஏகோவா ரஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவா ரஃபா ஏகோவா ரப்பா ஆமென் சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே உம்மிலே முழு வெள்ளத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என்
பலனே. ஆமென். என் கோட்டையே உமக்கே ஆராதனை. உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. எங்கள் மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. முழுபலத்தோடு ஆராதனை. ஓ ஆராதனை இயேசுயா எங்கள் அப்பா அப்பா. ஆமென். உங்களுக்கு தான் ஆராதனை. எங்கள் ஆராதனை. கரம் உயர்த்தி எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. எங்கள் ஆராதனை. எங்கள் அப்பா அப்பா உங்களுக்கு தான். கரம் உயர்த்தி சொல்லுங்க ஆராதனை ஆராதனை. எங்கள் அப்பா என் இயேசுவே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு ஓ ஆராதனை இயேசுவே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை. நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த கூடுகைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளும் எங்களோடு பேசும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். அதாவது சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் அவர் சமூகத்தில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சியோன், இன்னைக்கு சியோன்ல வந்திருக்கிறோம். எருசலேமில் அவர் சமூகத்தில் வாசமாய் இருக்கிற இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இனி அழுது கொண்டிருக்க வேண்டாம். ஏன் அழுது கொண்டிருக்க வேண்டாம் அப்படின்னா, கீழே பாருங்க, உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே நமக்கு இன்று மறு உத்தரவு அருளச் செய்வார். ஏன் இனி நம்ம புலம்புவதில்லை? ஏன் இனி நம்ம அழுக போவது இல்லை? ஏன் இனி நம்ம கஷ்டப்பட போவதில்லை அப்படின்னா, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு இந்த நாளில் நமக்கு பதில் தரப்போகிறார். இனி நான் ஏன் புலம்புவதில்லை, இனி நான் ஏன் கலங்குவதில்லை, இனி நான் ஏன் பயப்படுவதில்லை அப்படின்னு சொன்னால், அதுக்கு ரொம்ப எளிமையான வசனம், நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு கர்த்தர் உருக்கமாய் இறங்கி, இந்த நாளில் அவர் நமக்காய் உருக்கமாய் இறங்கி நமக்கு கர்த்தர் மறு உத்தரவு அருளை செய்ய போகிறார். அதனால் எந்த எதிர்பார்ப்போடு, எந்த தேவையோடு, ஒரு கவலையோடு, ஒரு துக்கத்தோடு வந்திருப்பீங்கன்னா, இப்போ விசுவாசத்தோடு சொல்லுங்கள், இனி கர்த்தர் என் வாழ்க்கையில் மாறுதலை உண்டு பண்ண போகிறார். ஏன் தெரியுமா? என் ஜெபத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு பதில் தர போகிறார். இன்னைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேங்க்யூ ஃபாதர் லார்ட். தேங்க்யூ. சேர்ந்து பாடலாமா? இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா. இதுவரை என்னை நடத்தி வந்தி
கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை கோடி சொல்லலாமா? இதுவரை என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை கோடி நன்றி ஐயா. சொல்லி பாடுங்க விசுவாமா. இதுவரை நம்பிக்கையோட ஆமென். இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தி கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. அனுதினமும் அனுதினம் என்னை ஆதரித்தி ஆமென். கோடி நன்றி ஐயா. அதிசயமாய் என்னை நடத்தி வந்தி கோடி நன்றி ஐயா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஆமென். இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து கொண்டீர் கோடி நன்றி ஐயா. நம்பிக்கையோடு என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். இதுவரை என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. இனிமேலும் என்னை நடத்திடுவீர் கோடி நன்றி ஐயா. ஆமென். இதுவரை என்னை நடத்தி இனிமேல் நடத்த போகிறீர் கோடி நன்றி ஐயா. இனி ஆண்டவரே இனிமேலும் என்னை நடத்திடுவீர் கோடி நன்றி ஐயா. ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே இயேசுவே உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. உமக்கே ஆராதனை உமக்கே. எங்கள் ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. இனிமேல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இனி என்கிற வார்த்தையினுடைய 5 கருத்துக்களை உங்களுக்கு சொல்லி சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இனி ஏன் தேவன் நமக்கு தலைப்பை கொடுத்தார் அப்படின்னா, இந்த இனி என்கிற வார்த்தையினுடைய 5 காரியங்கள். ஒன்று, மாற்றத்தின் தொடக்கம். அதுதான் இனி. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மாற்றத்துடைய தொடக்கம். என் வாழ்க்கையில் ஏதோ கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். அந்த மாற்றத்துடைய தொடக்கம் தான் இன்னைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இனி. இனி துக்கம் வாழ்க்கையில் வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மாற்றம், ஒரு சேஞ்ச். இனி போராட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றம். லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிற தொடக்கத்தினுடைய வார்த்தை தான் இனி. மறந்துடாதீங்க. அப்போ நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே இனி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. சகையோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆனால் இயேசு வந்த வண்ணமாக சகையோ அனுப்பலை.
இயேசு சகையை பார்த்த உடனே சகை வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துருச்சு. இயேசு ஒரு மனுஷனை சந்தித்தாலே சேஞ்ச் உண்டாயிரும். ஒரு மாற்றத்தின் தொடக்கம் தான் இனி என்கிற வார்த்தை. ரெண்டாவது, திருப்பு முனையின் ஆரம்பம் தான் இனி என்கிற வார்த்தை. ஒரு திருப்பு முனை நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஏதோ ஒரு காரியத்துடைய டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்க. திருப்பு முனை, ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கர்த்தர் நம்ம லைஃப்பில் கொண்டு வர போறார். கடந்த கால தோல்விகளை கர்த்தர் இன்றைக்கு ஜெயமாக மாற்ற போறார். ஒரு டேர்னிங். அன்னைக்கு சீஷர்கள் லூக்கா 5:5 வாசிக்கிறோம், அவங்க படகை எடுத்துட்டு போகும்போது ஒன்றும் அகப்படலை, ஒன்றுமே இல்லை கையில். யோசிச்சு பாருங்களேன், ஒரு வலை போட்டால் ஒரு மீன் கூடவா அகப்படாமல் இருக்கும்? போட்ட வலை கொஞ்சம் கம்மியாக வந்திருந்தா பரவாயில்ல. ஆனால் அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் அப்படின்னா நத்திங், ஒன்றுமே இல்லை. நான் பிரயாசப்பட்டேன், மறுபடியும் போட்டேன், ஆனால் வலையை எடுக்கும் போதெல்லாம் அந்த வலைக்குள்ளே ஒரு மீன் கூட இல்லை. அப்படின்னா என்னன்னா ஆச்சரியம் அவங்களுக்கு. இந்த கடலுக்குள்ளே எவ்வளோ எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ நாட்கள் நான் வீசினேன், ஒரு நாள் கூட வெறுமையாக வந்ததில்லை. ஆனால் என்னன்னே தெரியல, ஒரு வெறுமை. ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார், வலையை சரியான வலது பக்கத்தில் சரியாக போடு, ரைட்டாக போடு. அன்னைக்கு போட்ட போது வலை கிளியத்தக்கதாக அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஒரு திருப்பு முனையின் ஆரம்பம் தான் இனி. மூன்றாவது, அடையாளத்தின் அறிவிப்பு தான் இனி. ஒரு அடையாளத்துடைய அறிவிப்பு, ஒரு அடையாளம் சொல்லி அனுப்புறார். நீ போற, இனி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தாவீது போகும்போது அங்க அப்பா சொல்லுவார், நீ அடையாளத்தை வாங்கிட்டு வா. என்ன அடையாளத்தை வாங்கிட்டு வா? தாவீதுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா தாவீது வாழ்க்கையில அது வரைக்கும் தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷன்தான். அதுவரை தள்ளப்பட்ட ஒரு உதக்கப்பட்ட ஒரு மனுஷன்தான். ஆனா அப்பா என்ன அடையாளம் வாங்கிட்டு வர சொன்னாரு தெரியல. ஆனா தாவீது வரும்போது 2 அடையாளத்தோட வந்தான். என்ன அடையாளம் தெரியுமா? கோலியாத்தின் தலையும் கோலியாத்தின் பட்டயமும் அவன் கையில இருந்துச்சு. ஒருவேளை பிரச்சனையோடு வந்திருக்கலாம், ஒருவேளை போராட்டத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை கவலையோடு வந்திருக்கலாம். சொல்லுங்க, இனி அந்த பிரச்சனையோடு நான் போவது இல்லை, இனி அந்த கவலையோடு போக போறது இல்லை, இனி அந்த துக்கத்தோடு போக போறது இல்லை. காரணம், என் கையில கர்த்தர் அடையாளத்தின் மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதுதான் இனி. ஏன் கர்த்தர் இனின்னு பேசுறாருன்னா, அடையாளத்தின் அறிவிப்பு. ஒரு அடையாளத்தை சொல்ல விரும்புறாரு. என்ன அடையாளம்? இதுவரை கஷ்டப்பட்டிலப்பா, இனி கஷ்டப்பட வேண்டாம். இதுவரை கண்ட தோல்விகளை இனி பார்க்க வேண்டாம். இனி பிரச்சனைகள் இல்லை, இனி கவலைகள் இல்லை, இனி துக்கங்கள் இல்லை, இனி வியாதிகள் இல்லை. ஒரு அடையாளத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம்பர் 4, 4வது என்ன தெரியுமா? ஒரு புதிய தொடக்கத்தின் வழிதான் இனி. ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய துவக்கம். பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் புதிதாயின. இனி என்ன பண்ண போறோம்? எல்லாம் பழசெல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி புதுசு ஆரம்பம், இனி புதிய ஆரம்பம். இதுவரை இல்லாத அளவு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். இனி ஒரு புதிய துவக்கம். இதுவரை பழசே பார்த்துட்டு இருந்தேன், இல்லை, இது கர்த்தர் புதிய வழியை திறக்க போறார். ஈசாக்கு தகப்பனுடைய துறவுகளை மட்டும் தோண்டல, புதிதான துறவுகளையும் தோண்டினான். இப்போ தகப்பன் துறவுகளையும் கர்த்தர் ஊற்றுக்களை கொண்டு வந்தாரு, புதிய துறவுகளிலும் கர்த்தர் ஊற்றுக்கண்களை கொண்டு வந்தார். அப்போ இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் வந்ததை விட போகும்போது ரெட்டத்தனையா கர்த்தர் ஆசீர்வாதிக்க போறார். நான் வந்தது எப்படியோ, ஆனா நான் போகும்போது எப்படி போக போறேன்? ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஒரு சிங்கிள் ஆசீர்வாதத்துல ரெட்டிப்பா கர்த்தரன் ஆசீர்வதிக்க. ஒரு புதிய தொடக்கத்தின் ஆசீர்வாதம் தான் இனி. அடுத்து 5வது, ஆசீர்வாதங்களின் திறப்பு தான் இனி என்கிற வார்த்தை. ஆசீர்வாதங்களின் திறப்பு. 5 கருத்து சொன்னேன், ரொம்ப முக்கியம். 1, மாற்றத்தின் தொடக்கம். சொல்லுங்க, மாற்றத்தின் தொடக்கம். 2, திருப்பு முனையின் ஆரம்பம். 3, அடையாளத்தின். 4, புதிய தொடக்கத்தின் வழி. ஒரு பாதை, அவாந்திர வழியை உண்டாக்க முடியும்னா, வனாந்திரத்தில் ஒரு பாதையை உண்டாக்க முடியும்னா, எவ்வளவு கடினமான சூழ்நிலையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தபோது அவங்களுக்கு வேண்டிய வழியை கர்த்தர் தர முடியும்னா, ஒரு புதிய வழியை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு காண்பிப்பாராக. 5வது நான் சொன்னேன், ஆசீர்வாதங்களின் திறப்பு இனி. அல்லேலூயா. இனி கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதம் தரப்போறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சரி, அதோடு சேர்த்து
ஒரு 3 கருத்துக்களை மட்டும் இந்த 5 ஆசீர்வாதமும் என் வாழ்க்கையில் வரணும். ஏதோ வந்தேன், ஏதோ கடந்தேன், ஏதோ போனேன் அப்படி சொல்லாமல் என் வாழ்க்கையில் இந்த புதிய மாற்றம், ஒரு புதிய திருப்பு முனை, ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய அனுபவங்கள், ஒரு அற்புதங்கள் நடக்குன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய இனி அப்படின்ற காரியம் ஒரு 3 இல்லை 4 கருத்துக்களை நான் வேகமாக சொல்கிறேன். அல்லையா சொல்லுங்கள். எப்போவுமே ஒரு கண்டிஷன்னா ஒரு ஆசீர்வாதம். வேதமே அப்படி தான். நீ இப்படி இருந்தால் இப்படி நடக்கும். அப்போ இனி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், இனி என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கம், இனி என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், இனி என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும்னா இனி நான் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா யோவான் 8:11 வாசிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று. என்ன சொல்றாரு பாருங்க, இனி பாவம். அப்போ முதல்ல இந்த சொல்லப்பட்ட இனி ஆசீர்வாதம் எனக்கு வரணும்னா முதல் கட்டளை என்ன தெரியுமா? இனி பாவம் செய்யாத. மறுபடியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறாரு. ஆசீர்வாதத்தை ஏன் இழந்து போறேன்னா மறுபடியும் பாவத்துக்குள்ளே இருக்கிறேன், பாவத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆனாதான் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு திருப்பு முனை எப்ப? பாவத்திலிருந்து வெளியே வரும்போது. இளையகுமாரனுடைய வாழ்க்கையில வழி ரொம்ப மோசமா இருந்துச்சு. எப்போ ஒரு திருப்பு முனை உண்டாச்சுன்னா அவன் அந்த பாவத்தை விட்டு தகப்பனிடத்துல போவேன், நான் மனம் திரும்புவேன், அந்த விட்டு கொடுப்பேன் அப்படின்னு திரும்பின போது அந்த இளையகுமாருடைய வாழ்க்கை டோட்டலாக திருப்பு முனை அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுவரை அவன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் நின்றான், அதுவரை அவன் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு. ஆனால் பாவம் செய்யாதன்னு சொன்ன உடனே அப்படியே டேர்னிங் அப்படியே மாறிடுச்சு பாருங்களேன். இன்னைக்கு முதல்ல நான் சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையில அந்த பாவம் உள்ளுக்குள்ள இல்லாம இனி இதுவரை விட்டுருங்க. இனி வரப்போற நாட்கள் ஒரு ஆசீர்வாதம், இனி வரப்போற நாட்கள் ஒரு பெரிய அடையாளம், இனி வரப்போற நாட்கள் ஒரு பெரிய திருப்புமுனை, இனி வரப்போற நாட்கள் ஒரு புதிய ஆரம்பம் என் வாழ்க்கையில வரணும்னா அப்ப என் வாழ்க்கையில நான் இனி பாவம் செய்யக்கூடாது. திரும்பி திரும்பி அதே தவறுக்குள்ள நான் உட்பட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன ஆசீர்வதியும் சொன்னோம்னா ஆண்டவர் பார்ப்பாரு, எப்பா நீ தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஆனால் மாற்றங்கள் இல்லை, இனி பாவம் செய்யாதே. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 2வது ஏசாயா 43:18-19 வாசிங்க. ஏசாயா 43:18-19 வாசிக்கலாம். இனி கடந்த காலத்தை நினைக்காதீங்க, இனி கடந்த காலத்தின் அனுபவத்தை நினைக்காதீங்க. கடந்த கால தோல்வி, கடந்த கால வெறுமை, கடந்த கால பிரச்சனை, கடந்த கால போராட்டங்கள், கடந்த கால சோர்வுகள், இதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம சொல்லணும், இன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அதான் ஒரு தேவன் ஒரு வார்த்தையை தராருன்னா அதில் ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறார், ஏதோ ஒரு மாற்றத்தை கர்த்தர் எனக்குள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. மூன்றாவது வாசிங்க பார்ப்போம். எபேசியர் 4:17. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 3 கருத்துக்கள் போதும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப இனி உலகத்தை போல நடவாதிருப்போம். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது, இன்னைக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கர்த்தர் செய்ய போறாரு. நான் சொன்னேன்ல, இனி என்கிற வார்த்தை ஒரு தொடக்கத்தின் ஆரம்பம், ஒரு அடையாளத்தின் அறிவிப்பு. இனி என்கிற வார்த்தை ஆசீர்வாதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஊற்று. அது இனின்ற வார்த்தை. இனி வாழ்க்கையில் துன்பம் இல்லை, இனி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இனின்னு வரக்கூடாதுன்னா இனி பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இனி கடந்த கால வாழ்க்கையை நினைக்கக்கூடாது, இனி எந்த சூழ்நிலையும் உலகத்தை போல வாழக்கூடாது. அப்படி இந்த 3 காரியத்தையும் நம்ம வாழாமல் இருந்தோம்னா இன்னைக்கு சொல்லப்படுகிற அத்தனை வார்த்தையும், இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிற அத்தனை வார்த்தையும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா
19ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நம்ம அப்படியே ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஃபாதர். ஏசாயா 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமா இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டே. சொல்லுங்க, இனி நான் அழுது கொண்டு இருக்க தேவையில்லை. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி. ஏன் இனி நான் அழ வேணாம்? ஏன் இனி எனக்கு துக்கம் இல்லை? ஏன் இன்னைக்கு பிரச்சனை இல்லை? ஏன் இனிமேல் என் வாழ்க்கையில் போராட்டங்கள் இல்லை? ஏன் இனி என் வாழ்க்கையில் எந்த கவலைகளும் இல்லை? ஏன் இனி என் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களும் இல்லை? தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் மனதுருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே இன்னைக்கு நமக்கு மறு உத்தரவு அருளப் போகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, தேங்க்யூலோ இதுவரை என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா, இதுவரை என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவே உம்மை. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இதுவரை என்னை நடத்தி வந்தி, கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா, இதுவரை என்னை நடத்தி வந்தி, இனிமேலும் என்னை நடத்திடுவி, கோடி நன்றி ஐயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.